நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஆப் யூஸ் பண்ணி நெறைய பேரு லோன் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல பல ஆப்கள் இருக்கு. சில ஆப்கள் ரொம்பவே ஜென்யூனா இருக்கும். சில ஆப்கள் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் இல்ல நம்ம கரெக்ட்டா 1 மந்த்ல நம்ம பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ற மாரி இருக்கும். சில ஆப்ஸ் இங்க ஆர்பிஐ ஒரு சர்டிபிகேட் இல்லாம சில ஆப்ஸ் ஆர்பிஐ சர்டிபிகேட்டோட இப்படி பலதரப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி நீங்க லோன் எடுக்க போறீங்க. ஆனா எனக்கு லோன் தேவைப்படுது. ஆப்ல இருந்தா லோன் எடுக்க போறேன் அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள நீங்க பேஸ் பண்ணி லோன் எடுத்தா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆப் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறது அந்த ஒரு ஆப்போடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்பிஐ சர்டிஃபிகேட்டில் இருக்க ஆப்பா என்ன அப்படிங்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போடைய சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணுறோம் நம்ம பண்ணல அடுத்தப்பட்ட விஷயம். ஆனால் சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் 7 டேஸ் ஆப் தான். 7 நாட்களில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஆப்ஸில் நீங்கள் லோன் எடுக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸோட அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஹிட்டன்ல வச்சிருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபில் நிறைய நீங்கள் லோன் ஆப் எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இந்த கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவனை கடைசியாக 1,05,000 எடுத்து கொடுத்தேன். அதுவும் நான் லைவாக வீடியோ ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சரி கார்டில் நான் கொடுக்குறேன். இந்த கிரெடிட் பி லோன் ஆப்பை பொறுத்த வரையும் மட்டும் இல்லாமல் எல்லா லோன் ஆப்லையும் நீங்கள் ஒரே ஆப்பில் லோன் எடுத்து ரிட்டர்ன் கட்ட உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சிபில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு 3 மந்த் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1 லட்சம் இல்லை 1,50,000 லட்சம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் சில ட்ரஸ்டடான ஆப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லிமிட் ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா எனக்கு 10,000 தேவையில்ல 20,000 தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில ஆப்ஸில் ஒரு 2-3 ஆப்பில் எடுக்கலாம் எடுப்பீங்க. பட் அதுக்கு பதில் நீங்கள் அந்த ஒரே ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குற அமௌண்ட் எடுத்துட்டு அது கரெக்டான டைம் டேட்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் கொடுக்கும்போது ஐ மீன் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட் உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் அந்த ஒரே ஆப்பில் நீங்கள் அடிக்கடி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் அந்த கிரெடிட் பில் அப்படி தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டாப் 10ல் சில ரொம்ப ட்ரஸ்டடான சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட லிங்கை நான் வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டாப் 10 லிஸ்ட் இருக்கு பெஸ்ட் லோன் ஆப் அப்படின்னு. அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வில்லிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்பை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் லோன் எடுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டடான ஆப் தான் நான் லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மேலும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.